மாணவிகளுக்கு உதவித்தொகை வழங்க போறோம். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடந்து வந்தோம். 8 அறிவியல் ஆணுக்கு இங்கே பெண் இழப்பில்லை கான் என்று கும்மியடி. என புதுமை பெண்கள் குறித்து பாரதி கண்ட கனவை புதுமை பெண் திட்டம் மூலமாக நம்ம திராவிட மாடல் அரசு நனவாக்கி இருக்கு. இதோட நோக்கம் பள்ளியோட படிப்பை நிறுத்த வேண்டிய சூழல்ல இருக்கக்கூடிய மாணவிகளுக்கு நம்ம ஆட்சியில மாதந்தோறும் 1000 ரூபாய் கிடைக்கிறதுனால அவர்கள் கல்லூரிக்கு நுழைகிறார்கள். ஒரு ஆண் கல்லூரிக்குள் நுழைஞ்சா அது கல்வி வளர்ச்சி, அதுவே ஒரு பெண் கல்லூரிக்கு நுழைஞ்சா அது சமூக புரட்சி. அந்த வகையில் புதுமை பெண் திட்டத்தால் தமிழ்நாட்டில் உயர்கல்வி முடிக்கிற பெண்களுடைய எண்ணிக்கை இன்னும் அதிகமாகும். அறிவுத்திறன் கூடும், திறமைசாலைகள் அதிகமாக உருவாகுவாங்க. அதன் காரணமாக நம்ம தமிழ்நாட்டை தேடி உலகின் முன்னணி நிறுவனங்கள் தொழில் தொடங்க வருவாங்க. ரொம்ப முக்கியமா பாலின சமத்துவம் ஏற்படும், குழந்தை திருமணங்கள் குறையும், பெண்கள் அதிகாரம் பெறுவாங்க, பெண்கள் படிப்பால அவர்கள் தலைமுறையே காக்கப்படும். இந்த ஒரு திட்டத்தால இத்தனை பயன்கள் கிடைக்குது. கல்வி இல்லாத பெண்கள் கலநலம் என்றார் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். உயர்கல்வி பெறாத பெண்களே தமிழ்நாட்டில் இல்ல என்ற நிலையை உருவாக்காமல் நான் ஓய மாட்டேன். நான் என்றால் தனிப்பட்ட நான் கிடையாது. என்னை ஏற்கும் தலைவர்களும் அவங்க என்னோடு விதைச்சிருக்கக்கூடிய கொள்கையிலும் தான் காரணம். நம்ம திராவிட மாடல் அரசோட ஒவ்வொரு திட்டமும் ஒவ்வொரு வகையில இந்தியாவுக்கு முன்மாதிரியாக அமையுது. அப்படியான திட்டம் தான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். சுமார் 20 லட்சம் பேர் பள்ளி குழந்தைகள் பசியின்றி சுவையான காலை உணவை சாப்பிடுறாங்க. அது மட்டுமல்ல, கடந்த மாதம் நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் தலைமையில் நடந்த தலைமைச் செயலாளர்கள் கூட்டம். அந்த கூட்டத்துல என்னோட கனவு திட்டமான நான் முதல்வர் திட்டத்தை எல்லாரும் பாராட்டி பேசியிருக்கிறாங்க. பெரிய பாராட்டு பெற்றிருக்கிறது. தமிழ்நாட்டு இளைஞர்களை திறன்மிக்கவர்களாக உயர்த்தக்கூடிய நான் முதல் திட்டத்தை நீங்களும் பயன்படுத்திக்கீங்க. இப்படி பல்வேறு திட்டங்களை எதிர்காலத்துக்காக செயல்படுத்துகிறோம். புதுமை பெண்களை உங்களை நான் கேட்டுக்க விரும்புவது படிங்க படிங்க படிங்க. படிப்புல மட்டும் கவனத்தை செலுத்துங்க. உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் செய்து தர நான் இருக்க, நம்ம அரசு இருக்கு. ஒரு பட்டத்தோட நிறுத்திக்காதீங்க. மேல மேல உயர்கல்வி ஆராய்ச்சி கல்வி வரப்படுங்க. உங்களுக்கு தகுதிக்கேற்ற வேலையை உறுதியா உங்களுக்கு கிடைக்கும். இது போட்டிகள் நிறைந்த உலகம். அதனால பட்டங்களை தாண்டின தனித்திறமைகள் அவசியம். திருமணத்திற்கு பிறகு வீட்டில் முடங்கிடாம வேலைக்கு சென்று பணியாற்றுங்க. உங்க கல்வி உங்களுக்கு உங்க குடும்பத்துக்கு மட்டும் பயன் தரக்கூடியதாக இருக்கக்கூடாது. சமூகம் உங்களால் பயனுடைய அளவுக்கு நீங்கள் உயரங்கள் அடையணும். இன்று 1000 ரூபாய் பெறக்கூடிய நீங்கள் நாளை உங்களை போல பலருக்கு உதவணும், வழிகாட்டணும். நீங்க என்னைக்காவது என்னை சந்திச்சு புதுமை பெண் திட்டத்தால பயன்பெற்ற நான் இப்ப இந்த நிலையில இருக்கிறேன்னு சொன்னா அதுதான் எனக்கு பெரும் மகிழ்ச்சி, எனக்கு பெரிய பெருமை. என்னுடைய காலத்துக்கு பிறகும் என் பேர் சொல்லும் பிள்ளைகள் நீங்கள் எல்லாம் இருக்கணும். புதுமை பெண்களாம் என் மகள்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு மற்றும் தமிழர் திருநாள் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. பெண்கள் கல்வி கற்றால் அது சமூக புரட்சி என்றும், எந்த தடை வந்தாலும் அதை நான் உடைக்கிறேன் என தந்தை பொறுப்பில் இருந்து விழா பேருரையாற்றிய நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். சிறப்புமிக்க இன்றைய விழாவில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அரசு செயலாளர் திருமதி ஜெயஸ்ரீ முரளிதரன் IAS அவர்களை நன்றி உரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு